ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணது சத்யா, சரவணன், தியாகராஜன். லாஸ்ட் எபிசோடில் ஓல்டு லேடியை அரெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஹீரோவும் ஓல்டு லேடியை விசாரிச்சிருப்பான். இனி நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஓல்டு லேடிட்ட பேசிட்டு வெளியே பெஞ்சில் வந்து ஃபீல் பண்ணுறான். அப்போ அங்கே வர ஓல்டு டிடெக்டிவ் ஹீரோ கிட்ட ஹெர்பல் சிகரெட்டை கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து, ஒரு காலத்தில் நானும் ஒரு ஸ்மோக்கராக தான் இருந்தேன், அப்புறம் அது ஒரு நாள் நம்மளே கொன்னுறோன்னு இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தா ஏதாச்சும் மாறி இருக்கும், அதை நினச்சி தினமும் கொஞ்சம் உணர்ச்சியாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோ தான் தட்டி கொடுக்குறான். கட் பண்ண நியூ கமரை ஓல்டு ஜின்னு ஜெயிலில் போய் மீட் பண்ணுறா. ஜின்னும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். நியூ கமர் ஒய்ஃபை கொன்னது ஓல்டு லேடி தான் சொல்றா. நியூ கமரை நீ உன் ப்ராமிஸை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாரு. ஜின்னும், நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு கேள்விப்பட்டேன், உங்க ஃபேமிலியை யோசிச்சு பாருங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றா. நியூ கமரும் இப்போ என் குழந்தைங்களை மறுபடியும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அழுறாரு. ஜின்னும் ஃபீல் பண்றா. கட் பண்ண ஜூனியர் கேர்ள் எல்லா எவிடன்ஸையும் விசாரிக்கிறா. ஓல்டு ஜின்னு அந்த லெட்டர் பத்தி சொல்றா, ஏன்னா அதனால தானே கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆக்டர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. கட் பண்ண ஜூனியர் கேர்ள் வந்து ஓல்டு ஜின்னும் ஆக்டருக்கு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு சேமா இருக்குன்னு யோசிக்கிறா. அங்கே உள்ள ஆஃபீஸ் பாயும் அதனால ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு கேட்க, ஜூனியர் கேர்ளும் ஏதாச்சும் சொன்னால் கூட எத்தனை வாட்டி தான் ஒரே மாதிரி சொல்ல முடியும்னு கேட்குறா. ஆஃபீஸ் பாயும், நானும் ரீட் பண்ணி பார்த்தேன், எனக்கு அப்படி தெரியலையே சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்குறான். ஆனால் ஜூனியர் கேர்ளுக்கு சந்தேகமாகவே இருக்கு. ஆஃபீஸ் பாயும், பசி வந்தால் நீ ஒன்று மறந்துடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டுட்டு இருக்கான். ஜூனியர் கேர்ளும் என்னமோ சரியில்லைன்னு சொல்கிறா. கட் பண்ணால் ஃப்ரெண்டும் ஓல்டு ஜின்னும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டும் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாயிரு, இனி ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜின்னுக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்டும், நீ கொலைகாரனை கண்டுபிடிச்சதான் சீக்கிரம் மாறிடுவேன்னு சொல்கிறா. ஜின்னும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ மெசேஜ் பண்ணுறான். ஆனால் ஜின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஃப்ரெண்டும், எவ்வளோ நாள் தான் இப்படி அவாய்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜின்னும், கடைசி வரை அவாய்ட் பண்ண போகிறதில்ல, ஆனால் இது முடிவுக்கு கொண்டு வரணும். என் ஐடென்டிட்டியில் இருந்ததுக்கு எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் அது ஈடாகாது, அவன் புரிஞ்சிக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஃப்ரெண்டும், நீ பேசாமல் அவன்கிட்ட உண்மையை சொல்லிடு, ஆண்டிக்கு உண்மை வெளியே வந்தது நல்லதுதான், ஆனா டைமிங் தான் சரியில்லைன்னு சொல்றா. ஜின்னும் அழ ஆரம்பிச்சுட்டா. ஏன் தப்புதான், ஆண்டியை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இந்த நேம்லயே வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. ஜின்னும் அழுதுட்டே, ஓன் தப்பு இல்லை, எல்லாரும் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க, ஆண்டி அப்புறம் ஹீரோ அம்மா எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டே, உன்னை பத்தி யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான்னு, உன்னை யாராச்சும் அப்படியே ஃபேக் ஐடென்டின்னு காட்டுனா அவங்க விரலை உடைச்சிருவேன்னு சொல்றா. ஜின்னும், ஓ ஆர்ம்ஸை வச்சுட்டு விரலெல்லாம் உடைக்க முடியாதுன்னு சொல்றா. ஃப்ரெண்டும் உடைப்பேன்னு சொல்லி ஜின்னை சிரிக்க வச்சுட்டா. அப்புறம் நீ ஃப்ரெண்டாக கிடைக்க நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஜின்னும் ஃபீல் பண்ணி அழுறா. அப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே சமாதானம் ஆகுறாங்க. கட் பண்ண ஹீரோ, ஓகே தானே, சாப்பிட்டியா, சீக்கிரம் கால் பண்ணு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதை பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க சொல்கிறான். அப்போ அங்கே ஓல்டு ஜின் இல்லாதது எம்டியாக இருக்குது. கட் பண்ண ஜின்னும் ஹீரோ பண்ண மெசேஜை தான் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஓல்டு மெசேஜ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறா. அப்போ ஹீரோ ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றா. ஹீரோவும் ஆஃபீஸ்ல ஓல்டு ஜின் பிளேஸே தான் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ண ஓல்டு ஜின்னு விண்டோ வழியா பார்த்துட்டு இருக்கா. சூரியன் மறைஞ்சுமே இன்னும் அப்படியே இருக்கா. ஃப்ரெண்டும் இதை பார்க்கறா. யங் ஜின்னா மாறினதும் வீட்டுக்கு தான் போறதுக்கு போறா. ஃப்ரெண்ட் தான் இங்கேயே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜின்னும் கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டை ஹக் பண்ணி அனுப்பி விடுறா. அப்போ ஃப்ரெண்டும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு பார்க் பண்ண கஷ்டப்படுறத பார்த்துட்டு, ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல, நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அப்பார்ட்மெண்ட் கிட்டே பார்க் பண்ண சொல்றா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அலோ பண்ணிட்டியா, தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். உடனே ஃப்ரெண்டும் போறா. போயிட்டு திரும்பி வந்து, என்ன ஃப்ளர்ட் பண்ணாத, வீட்டுக்கு போய் உன் ஒய்ஃபை பாரு அப்படின்னு சொல்றா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும், என்ன சொல்ற, நான் பேச்சுலர், அதுவும் 90s கிட் பேச்சுலர் அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டும் ஷாக் ஆகி, ஓல்டு ஜின்னு என்கிட்ட உனக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு சொன்னான்னு சொல்றா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும், அந்த சோக கதையை எப்படி சொல்லுவேன், என் கல்யாண வாழ்க்கை 2 நாள் கூட நிலைக்கல அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டும், உள்ள போய் உங்க கதையை பேசலாமா, ராமன் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும், ராமனா சேர்ந்து போய் பார்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு சேர்ந்து கார்ல போறாங்க. இந்த ஜோடி அப்படியே பிக்கப் ஆகுது. கட் பண்ண ஜின் வீட்டுக்கு போறா. அங்க வந்து ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஹீரோவும், ஏன் என்ன அவாய்ட் பண்றேன்னு கேட்க, ஜின்னும், உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ நிறைய வாட்டி கேட்டு நான் சொல்லாத ஒண்ணு, நான் செய்யற வேலையை பத்தி, அப்புறம் ஏன் பகல்ல மீட் பண்ண மாட்டேங்கிறத பத்தி அப்படின்னு சொல்றா. ஹீரோவும், ஓல்டு ஜின்னும் யங் ஜின்னும் ஒரே ஆள் தான், அதாவது நீ தான் அப்படின்னு சொல்றான். ஜின்னுக்கு செம ஷாக்கு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் அன்னைக்கு பார்த்ததை சொல்றான். ஃபர்ஸ்ட் நான் அதை நம்பவே இல்லை, என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதான்னு கூட யோசிச்சேன், அப்புறம் அதை யோசிக்க கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது, நீயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஜின்னும், எப்படி சொல்வேன், உன் கூட வேலை பார்க்குற சான்ஸை வந்து நான் நினைச்சு பார்க்கல, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி
பண்ணியுமே யங்காக இருக்கும்போது எனக்கு வேலை கிடைக்கல. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து வயசான அப்புறம் கிடைச்சிது. அதான் நான் தப்புன்னு தெரிஞ்சுமே வேலையை விடலை. அந்த வேலை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்து, அங்கே வந்து உன்னை தினமும் பார்க்கறது கூட பிடிச்சிருந்து, எனக்கு பயமாக இருந்துச்சு உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் என்கிட்ட எப்படின்னு சொல்லியிருக்கலாமே, ஓல்டு லேடி கிட்ட நீ மாட்டிக்கிட்டப்போ எவ்வளோ பயந்தேன்னு உனக்கு தெரியுமா, என்ன நானே ப்ராமிஸாக காப்பாற்ற முடியலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னும் நான் செஞ்ச தப்பை நானே சரி பண்ணிக்கிறேன், பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. என் சுச்சுவேஷன்னால உனக்கு பாரமாக இருக்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் அப்போ நான் என்ன பண்ணுறது, இதுவரை இந்த மாதிரி யார்கிட்டையுமே நான் பண்ணது கிடையாது, அப்போ என் ஃபீலிங்ஸுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னும் ஃபீல் பண்ணிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க லவ் இங்கேயே முடியுது. கட் பண்ண நெக்ஸ்ட் டே வர ஜின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ண சீஃப் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் ஓல்டு ஜின்னை பேட்டி எடுக்க பேசிட்டு இருக்கான். சீஃபும் அவ வேலையை விட்டுட்டா அப்படின்னு சொல்றான். அப்போ அங்கே காஃபி கொண்டு ஆக்டர் வரான். ஆக்டரை பார்த்ததான் ரிப்போர்ட்டர் உங்க பெரிய ஃபேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்குறான். ஓல்டு ஜின் தானே உங்களை காப்பாத்தினா, பேட்டி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்டரும் எதை டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் சீஃப் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். சீஃபும் கெத்தா காமிக்கிறாரு. கட் பண்ணா ஜூனியர் கேர்ள் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சீஃப் கிட்ட கொடுக்குறா. சீஃபும் இறந்த போன லிம்சன் நேம்லயே நம்ம கிட்ட ஓல்டு ஜின் வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்றியா, ஓல்டு ஜின்னும் அவள் ஐடென்டிட்டியை மறைச்சு வேலை பார்த்துருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க ஜூனியர் கேளும் ஆமான்னு சொல்கிறா. சீஃபும் எல்லோரும் என்னை ஏமாத்துறங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அப்போ சீஃபுக்கு சியோல்ல இருந்து ஹீரோவை கூப்பிட்டதாட்டு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு இதெல்லாம் கொண்டு போன ஜூனியர் கேர்ளை வெளியே விரட்டி விட்டுட்டு சந்தோஷத்தில் குதிக்கிறாரு. கட் பண்ணா ஹீரோ டிடெக்டிவை பார்க்க தான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகிறான். அவரும் சாப்பிட்டுட்டு அந்த பையனோட அம்மாவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோவும் அவங்கள கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறான். டிடெக்டிவும் கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஹீரோ அந்த குட்டி பையன்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு. ஹீரோவும் அவரையே பார்க்குறான். கட் பண்ண ஓல்டு ஜின் அம்மா சாப்பிடாம சோஃபாலேயே படுத்திருக்காங்க. அப்பாவும் சாப்பிட சொல்றாரு. இதை ஜின்னும் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்பாவும் அவங்க தான் அது ஆன்டின்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அம்மாவும் அது வெறும் எலும்பு கூடு தான், அது எப்படி என் தங்கச்சி ஆகும், அவ எவ்வளோ ஹெல்த்தியா இருந்தா, அந்த எலும்பு கூடு எப்படி என் தங்கச்சி ஆகும், அவ அப்பா அம்மா இல்லாம தான் வளர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஜின்னும் ஃபீல் பண்றா. அம்மாவும் நான் இப்படி உட்கார முடியாது, ஹீரோ கிட்ட போறேன்னு சொல்லிட்டு எழும்புறாங்க. ஜின்னும் ரூம்ல இருந்து வெளியே வரா. அம்மாவும் தங்கச்சின்னு நினைச்சு ஹக் பண்ணி அழுதுட்டு உயிரோட இருக்கான்னு சொன்னேன்ல, நீ இங்க வந்தப்போ உன்னை நான் யாருன்னு தெரியாம அடிச்சு விரட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஜின்னும் நான் ஆன்டி இல்லை உங்க பொண்ணுமா அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அவங்க கேட்கல. அப்ப சூரியன் மறையுது. யங் ஜின்னா மாறுறா. அப்பாவும் அம்மாவும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த வீடியோ முடியுது. அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சு போச்சு எல்லாமே, ஜின்னோட சீக்ரெட் எல்லாமே. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும் மறக்காம மிஸ்டர் ஷார்ட் ட்ராமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க பார்க்குறேன். உங்களோட நம்ம இருந்து விட மிஸ்டர் ஷா.